பார்வை திறனற்றவர்கள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வரும் நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தை அறிவுறுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். பார்வை திறனற்றவர்கள் போராட்டம் நடத்த அனுமதி கோரி காவல்துறையை அணுகும்படி உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, கூடுதல் விவரங்களை பகிர்ந்துக்குங்க. வணக்கம். உரிய அனுமதியை பெறாமல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்யும் நிலையில் பார்வை மாற்றுத்திறனாளர்கள் அமைதியான முறையில் போராட்டம் நடத்த அனுமதி வழங்கும்படி உத்தரவிடக் கோரி கல்லூரி மாணவர்கள் மற்றும் பட்டதாரி சங்கத்தின் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. தலைமை நீதிபதி சஞ்சய் பூர்வலா மற்றும் நீதிபதி பரத் சக்கரவர்த்தி அடங்கிய அமர்வில் இந்த விசாரணை கண்டபோது போராட்டம் மற்றும் ஆர்ப்பாட்டம் நடத்துவது உரிமைதான் என்றும் அதை சட்டப்பூர்வமான முறையில் பயன்படுத்த வேண்டும் என்றும் ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி கேட்கப்பட்டதா திடீரென சாலையில் அமர்ந்து யாரும் போராட முடியாது என்றும் காவல்துறையில் அனுமதி பெற வேண்டும் என்றும் ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்துவதற்கு என ஒதுக்கப்பட்டுள்ள இடங்களில் அவற்றை நடத்த அனுமதி கேட்டு காவல்துறையிடம் முறையாக விண்ணப்பிக்க வேண்டும் என்றும் அனுமதி மறுத்தால் நீதிமன்றத்தை நாடலாம் என்றும் தலைமை நீதிபதி அமர்வு தற்போது தெரிவித்திருக்கிறது. ஒருவேளை சட்டப்படி நடத்தப்படக்கூடிய ஆர்ப்பாட்டம் அல்லது போராட்டத்தில் காவல்துறையினர் அத்துமீறினால் அதில் நீதிமன்றம் தலையிடும் என்றும் போராட்டம் நடத்த அனுமதி கோரி காவல்துறையை அணுக வேண்டும் என கூறி இந்த வழக்கையும் முடித்து வைத்து தலைமை நீதிபதி அமர்வு உத்தரவிட்டிருக்கிறது. அரசு விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா.